ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கும்மாயம் செய்ய போகிறோம். இது வந்து ரெடிமேடாக விற்கிது. கும்மாயம் மாவுன்னு கேட்டால் விற்கும். ஸோ அந்த மாவு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு வானலில் நெய் போட்டு இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த பிறகு அது பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும், இல்லை 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா உடச்சி விடுங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாக நெய் வைங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வடிகட்டுறதை வச்சு இந்த பாகை வந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நல்லா சேர்ந்து வரும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து இப்படி உடச்சி விடுங்க. இந்த மாதிரி விஸ்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்ந்து வந்த பிறகு கொஞ்சமாக மேலே நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு அடிக்கரண்டி வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா உள்ளே நல்லா படணும். நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வந்த பிறகு வேறு ஒரு நெய் தடவின பாத்திரமோ இல்லை நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் மாற்றி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், தொட்டாலே சும்மா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இருக்க சாப்பிட்டு நல்ல உடம்புக்கு நல்ல வலு, சிறுபருப்பு எல்லாமே சேர்ந்து பண்ணது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?